ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் மாநகராட்சிக்குள்ளே ஒரு லோ பட்ஜெட்டில் அமைஞ்ச ஒரு தரமான ஒரு வீட்டை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் நமக்கு வீடு லோ பட்ஜெட்லேயும் இருக்கணும், அதே போல் நல்லா ஸ்பேசியஸாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்ப்போம். அந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் அமைஞ்ச ஒரு தரமான ஒரு வீட்டை தாங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் டு நத்தம் போகிற லைனில் சவுந்தரராஜா சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு பக்கத்தில் வாலக்காப்பட்டி போகிற ஏரியா இருக்குது. அங்கே தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டோட லேண்ட் ஏரியான்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 950 சதுரடி லேண்டப் ஏரியாவில் ஒரு 790 சதுரடி பில்டப் ஏரியாவாக கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட ப்ரைஸுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு 32 லட்ச ரூபா தாங்க கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் தான், ஃபிக்ஸடு கிடையாது. சவுந்தரராஜா சிபிஎஸ்சி ஸ்கூலில் இருந்து கரெக்டாக ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு கிடச்சிருக்கு. இந்த வீடு முழுக்க வாஸ்து முறைப்படி கிழக்கு பார்த்து பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்கே தான். இந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்குக்காக ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் டிசைனிங் ஒர்க்கும் மல்டி கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கும் கொடுத்து சூப்பராகவே நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 2 வீடுங்க. 2 வீடுமே நமக்கு சேல்ஸுக்கு தான் சொல்லியிருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 90% வரைக்கும் நம்ம லோன் எலிஜிபிள் பண்ணிக்கலாம். வீட்டோட ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கார்டனிங் ஏரியா கிடச்சிடுது. அதே போல் 8000 லிட்டர் கெப்பாசிட்டியில் நமக்கு செப்டிக் டேங்க்கும் கொடுத்துட்றாங்க. வீட்டோட ஒட்டுமொத்த வேஸ்டேஜ் வாட்டரும் வெளியில் போகிறதுக்கு தகுந்த மினிக்க மழைநீர் சேகரிப்பு தொட்டி மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. இதுதான் வீட்டுக்கு என்ட்ரன்ஸ் ஆகக்கூடிய ரோடு. இந்த வீட்டை சுற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிரேட்டட் கம்யூனிட்டி தாங்க அதிகம். பீப்புள்ஸ் நிறைய பேர் குடியிருக்காங்க. வாலக்காப்பட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த வீடு நமக்கு அமைஞ்சிருது. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கபோர்டு ஒர்க் எதுவுமே பண்ண தேவையில்ல. கபோர்டு ஒர்க் எல்லாமே A to Z இவங்களே நமக்கு பண்ணி கொடுத்துட்றாங்க. வீட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 14 பில்லர் போட்டிருக்காங்க. எல்லாமே ஃபுல் போஸ்ட்டு தான், எதுவுமே நம்ம கட் போஸ்ட் கிடையாது. மாடியில் ஒரு ரூம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் கூட நம்ம எக்ஸ்டெண்ட் நம்ம பண்ணிக்க முடியும். இங்கே சதுரடியோட மதிப்பு 1600 ரூபா போய்கிட்டு இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பார்க்கும்போது 2100 ரூபா வரைக்கும் கோட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆவரேஜாக கால்குலேட் பண்ணிங்கனாலே இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். நமக்கு லோ பட்ஜெட்டில் ஒரு தரமான ஒரு வீட்டை தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியா. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவோட சைஸ் 10க்கு 12 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாக கிடச்சிது. ரைட் சைடு கார்னர் பார்த்தோம் அப்படின்னா நம்ம EV ப்ரொவிஷன் கொடுத்துட்றாங்க. அதே போல் இந்த கார் பார்க்கிங் ஏரியாவோட ரூஃப்லையும் ஒரு சிம்பிளான ஃபால் சீலிங் ஒர்க் நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கு தகுந்த மாதிரி ஸ்பேசியஸான விண்டோஸ் கொடுத்துட்றாங்க. இந்த கார் பார்க்கிங் ஏரியாலேயே நமக்கு ஒரு 450 அடியில் போர்வெல்லும் ஒரு 6000 லிட்டர் கெப்பாசிட்டியில் வாட்டர் டேங்க்கும் நமக்கு கிடச்சிருது. வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் வச்சுக்கிறதுக்கு தகுந்த மினிக்க ஃபெசிலிட்டியோட நமக்கு அங்கே கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் ஏரியாலேயே மாடிக்கு போகிறதுக்கான அவுட்டர் டேர் கஸ்ட்டுக்கு வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா சேஃப்டி பர்பஸுக்கு மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ரஸர் மோட்டர் ஃபிட் பண்ணுறதுக்கு தகுந்த மினிக்க ஃபெசிலிட்டியோடையும் அதுக்கு பக்கத்தில் நமக்கு அவுட்டர் டாய்லெட் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இது இந்தியன் டைப் மெத்தடில் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு லோ பட்ஜெட்டில் எல்லா ரூம்ஸுமே நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் டைல்ஸை யூஸ் பண்ணி நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஸ்பேசிங்னு பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு பார்த்தோம், ராஜநிலை பார்த்தீங்க அப்படின்னா வடக்கு பார்த்தோம் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட என்ட்ரன்ஸ் ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட்டாக கிரானைட் ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் நமக்கு அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டோட லிவிங் ஹால். இந்த லிவிங் ஹால் ஏரியாவோட சைஸ் 17க்கு 11 அப்படிங்கிற சைஸில் நமக்கு ஹை ரூஃப் ஃபால் சீலிங் ஒர்க்கோட டிசைனிங் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. வீட்டோட ராஜநிலை பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே நமக்கு பர்மா தேக்கில் நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட மெயின் டோர்ஸை தவிர மற்ற விண்டோஸ் எல்லாமே வேம்பு அண்டு குமுலை யூஸ் பண்ணி நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட ராஜநிலையில் இருக்கக்கூடிய டிசைனிங் ஒர்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் டிசைனிங் ஒர்க்கை தான் நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட லிவிங் ஹாலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60 இன்ச் டிவி வச்சுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு கபோர்டு ஒர்க்லேயே டிவி யூனிட் ப்ரொவிஷன் நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. தேவையான அளவுக்கு கேபினெட் ஃபெசிலிட்டியோடு அமைச்சிருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா பூஜை ரூமுமே நமக்கு கொடுத்துட்றாங்க. அதே போல் ஸ்டோரேஜ் ரூம் நமக்கு இந்த லிவிங் ஹால் ஏரியாலே கிடச்சிருது. வென்டிலேஷனுக்கு தகுந்த மாதிரி ஸ்பேசியஸான விண்டோஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் நம்ம பண்ணிக்க முடியும். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா இன்டீரியர் ஒர்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா சொந்த வீட்டுக்கு பண்ணால் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி கஸ்டமரோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி
பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் டு நத்தம் போகிற லைனில் ஒரு லோ பட்ஜெட்டில் வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு வந்து பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி வந்து நமக்கு வீடு வந்து கபோர்டு ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்து கிடைக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டோட கிச்சன் ஏரியாவோட சைஸ் வந்து 8x6 அப்படிங்கிற சைஸில் வீட்டோட ஈஸ்ட் அண்டு சவுத்து கார்னரில் நமக்கு வந்து கிடச்சிருது. கிச்சன் ஏரியாலையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கபோர்டு ஒர்க் எல்லாமே வந்து நமக்கு பண்ணி கொடுத்துட்றாங்க. செல்ஃப்ஸுக்கு தேவையான கபோர்டும் வந்து நமக்கு வந்து போட்டு கொடுத்துட்றாங்க. கிச்சன் டேபிள் டாப் கம்ப்ளீட்டாக கிரானைட் ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் நமக்கு வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் டைல்ஸை யூஸ் பண்ணி நமக்கு வந்து பிரமாதமாக ரெடி பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஒரு கிச்சனுக்கு தேவையான ஆரோ வாட்டர் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், எக்ஸாக்டர் ஃபேன் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கான ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து கரெக்டாக பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நமக்கு கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட 2 பெட்ரூமும் பார்த்தீங்க அப்படின்னா லிவிங் ஹால்லேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் தான். இந்த ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து 14x10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு வந்து கிடச்சிருது. தேவையான அளவுக்கு செல்ஃப்ஸும் கொடுத்து வெளியில் வந்து கபோர்டு ஒர்க்குமே நமக்கு வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கபோர்டு ஒர்க் எதுவுமே வந்து நீங்கள் பண்ண தேவையில்லைங்க. அதே போல் 2 பெட்ரூம்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஏசி ப்ரொவிஷன் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட பெட்ரூம்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் நமக்கு ரெடிமேட் டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. பிராண்டட் ஐட்டம் தாங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டைல்ஸ் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை வாஷ் பேசனாக இருக்கட்டும், இல்லை வெஸ்டர்ன் டைப் மெத்தடாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நமக்கு பிராண்டட் ஐட்டம் தான் நமக்கு யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் தான். இந்த அட்டாச்சு பாத்ரூமோட சைஸு வந்து 8x4 அப்படிங்கிற சைஸில் நல்லா காம்பேக்டாக வந்து நமக்கு கிடச்சிருக்கு. வெஸ்டர்ன் க்ளோசெட்டு, ஷவரு, ஹெல்த் ஃபர்செட்டு, ஹீட்டர் பாயிண்ட்டுன்னு டாய்லெட்டுக்கு தேவையான சென்ட்ரல் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதே போல் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் டைல்ஸை யூஸ் பண்ணி நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் தான். இந்த செகண்ட் பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10x8 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருது. அது மட்டும் இல்லாமல் யூபிஎஸ் வச்சுக்கிறதுக்கு தகுந்த மாதிரியான ப்ரொவேஷனோட நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல் இதுலேயும் வந்து நமக்கு செல்ஃப்ஸ் கொடுத்து வெளியில் வந்து கபோர்டு ஒர்க்குமே வந்து நமக்கு பண்ணி கொடுத்துட்றாங்க. இன்றைக்கி நிறைய பேர் வந்து வாடகை வீட்டில் குடியிருப்பாங்க. அவங்க வந்து சொந்த வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். அதுவும் லோ பட்ஜெட்டில் வீடு வேணும், நல்லா காம்பேக்டான நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு தரமான ஒரு வீட்டை தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த செகண்ட் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் தான். இதோட சைஸும் வந்து 8x5 அப்படிங்கிற சைஸில் நமக்கு இந்தியன் டைப் மெத்தடில் நமக்கு வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு பாத்ரூமுக்கு தேவையான ஷவரு, ஹீட்டர் பாயிண்ட்னு சொல்லி அடிப்படை ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணி சூப்பராகவே வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்டில் வீடு, தோட்டம், ஃப்ளாட்டுன்னு சொல்லி நம்ம ப்ரமோட் பண்ணி சேல்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து லோ பட்ஜெட்டில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் நம்ம ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா அங்கே வந்து எவ்வளோ செலவு வருது அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியாது. ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் ஒவ்வொரு விதமான காஸ்ட் வந்து ஆகுது. அடிநூத்து பஞ்சாயத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு 32 லட்ச ரூபா சொல்கிறாங்க, ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு முடிக்கிறீங்கன்னு கூட வச்சுங்களேன். அதில் இருந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆகக்கூடிய செலவு பிளான் அப்ரூவலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 40,000 ரூபா ஆகும். இபி சர்வீஸுக்கு வந்து 15,000 ரூபா ஆகும். கம்ப்ரஸர் மோட்ரு ஃபிட் பண்ணுறதுக்கு 35,000 ரூபாயிலிருந்து 45,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆகக்கூடிய செலவு. ஸோ இது எல்லாமே கால்குலேட் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு லோன் வேணாலும் 15 நாள்லேருந்து 20 நாளுக்குள்ளே நாங்கள் வாங்கி தர ரெடியாக இருக்கோம். இந்த வீட்டை பற்றின ஃபர்தர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த வீட்டை விசிட் பண்ணி பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக எங்களுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். நாங்களே உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் இந்த வீட்டை வந்து காட்டுறோம். இது வரைக்கும் எங்களுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்த அனைத்து வியூவர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இது உங்கள் ட்ரீம் வேர்ல்ட் சேனல். நன்றி, வணக்கம்.